அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது செய்வினை, ஏவல், இந்த மாதிரி மாந்திரீக பிரச்சனைகளுக்கு நிரந்தரமாக நீக்கக்கூடிய தாந்திரீக பைரவ குடுவையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது நம்மக்கிட்ட வரக்கூடிய ஒரு சில நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது, சாமி, நாங்கள் நீண்ட நாட்களாகவே இந்த ஏவல், பில்லி, செய்வனை, சூனியங்கள்னால ரொம்ப காலமாக நாங்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த செய்வன பிரச்சனையை நாங்கள் நீக்கிறதுக்காக நாங்கள் செய்யாத பூஜைகள் இல்லை, செய்யாத பரிகாரங்கள் இல்லை. அப்படி செஞ்சாலுமே அந்த செய்வன கோளாறுகளில் இருந்து ஒரு 20 நாளோ இல்லை 1 மாதமோ இல்லை 48 நாளோ தான் எங்களுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த செய்வன கோளாறு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. மென்மேலும் எதிரிகள் என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த செய்வன, இந்த மாதிரி ஏவல், இந்த மாதிரி பிரச்சனைகளை எங்களுக்கு கொடுத்துட்டு, அதனால் நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நிரந்தர தீர்வே இல்லாமல், நிரந்தர தீர்வுக்கு வழி தெரியாமல் நாங்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ஒரு சில நபர்கள் நம்மகிட்ட வரக்கூடியவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி அந்த மாதிரி ஏவல், பில்லி, செய்வனை, சூனியத்தினால ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நிரந்தரமாக அதில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூட்சம ஒரு பைரவ குடுவையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த பைரவ குடுவையை பயன்படுத்தி கண்டிப்பாக 100% நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏவலாக இருக்கட்டும், பில்லியாக இருக்கட்டும், சூனியமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட மாந்திரீக துஷ்ட சக்திகளாக வேணா இருக்கட்டும், இந்த குடுவையை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வாசல்லையோ இல்லை உங்கள் வீட்டில் பூஜைறையில் வச்சு வணங்குனாவோ, இல்லை உங்கள் வீட்டு வாசலுடைய தலைவாசலில் ஒரு சிகப்பு துணியை போட்டு நீங்கள் கட்டிக்கிட்டாலோ போதும். அந்த வீட்டில் எப்பேற்பட்ட ஏவலாக இருக்கட்டும், பில்லியாக இருக்கட்டும், சூனியங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாந்திரீக பிரச்சனை, துஷ்ட சக்திகளாக இருக்கட்டும், நொடி பொழுதுலேயே அந்த இடத்துலையே அப்படியே அழிஞ்சு போயிடும். இல்லைன்னா அந்த செய்வன கோளாறு எல்லாமே ஓடி போயிடும். அந்த இடத்துல கொஞ்சமோட தாக்கு பிடிக்க முடியாது. சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பைரவ குடுவையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோல் இந்த பைரவ குடுவையை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, அதாவது இந்த பைரவ குடுவையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பண்ணுற முறை என்னன்னா, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் என்ன செய்கிறீங்கன்னா, தும்பை செடிக்கு, நல்லா கவனமாக கேட்டுக்குங்க, ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் தும்பை செடிக்கு சாபம் போக்கி காப்பு கட்டி அந்த மூலிகையை என்ன செஞ்சிடணும்னா, ஆணிவேர் அறாமல் என்ன செஞ்சிடணும்னா எடுத்துக்கிறணும். முழு சமூலத்தையுமே ஆணிவேர் அறாமல் எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு அந்த மூலிகை எடுத்து நிழலில் என்ன செஞ்சுக்குங்கன்னா காய வச்சுக்குங்க. 2வது அருகம்புல்லுக்கு சாபம் கிடையாது. அதனால அந்த அருகம்புல்லை என்ன செஞ்சுக்குங்கன்னா பிடிங்கி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு அந்த அருகம்புல்லை பிடுங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலில் அருகம்புல் மாலை போட்டிருப்பாங்க. அந்த அருகம்புல் மாலை கிடச்சிது அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து வாங்கி அந்த அருகம்புல் மாலையை என்ன செய்யணும், நிழலில் காய வச்சு அதையும் எடுத்து பக்குவப்படுத்தி வச்சுக்கோங்க. இது 2 மூலிகைகளையுமே ஒரு புது மண் பானை ஒன்று வாங்கி அந்த மண் பானைக்குள்ளே இந்த 2 மூலிகைகளையுமே போட்டு பச்சை கற்பூரம் போட்டு என்ன செஞ்சுருங்கன்னா, அந்த மூலிகையை எரித்து சாம்பலாக்கி கறியாக்கிருங்க. இப்படி கறி பக்குவத்தில் சாம்பலான பிறகு அந்த சாம்பலை நல்லா நைஸாக என்ன செஞ்சுருங்கன்னா இடித்து, நல்லா என்ன செஞ்சுங்கன்னா ஒரு சாம்பல் போல் வர்ற அளவுக்கு நல்லா இடித்து, கட்டியும் இல்லாமல் அந்த இடித்து நல்லா தூளாக்கி வச்சுக்கோங்க. இப்படி தூளாக்கி வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நாட்டு மாட்டு பசுவோடைய விபூதி இருந்துச்சு அப்படின்னா, அந்த நாட்டு மாட்டு பசு விபூதியோட இந்த அந்த மூலிகையை எரித்து சாம்பலாக்கி வச்சுருப்பீங்க பாருங்கள், அந்த சாம்பலை என்ன செய்றீங்கன்னா அந்த நாட்டு மாட்டு பசு விபூதியோட கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு அமாவாசை நாளோ இல்லை தேய்பிரை அஷ்டமி நாட்கள்லையோ உங்கள் பூஜை அறையில் வடக்கு திசை பார்த்து நீங்கள் உட்காந்துக்குங்க.
வடக்கு திசை பார்த்து உட்காந்துக்கிட்டு என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு புதிய மண் குடுவை, சிறிய அளவிலான மண் குடுவை ஒன்று எடுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த மண் குடுவையை எடுத்துக்கிட்டு அந்த மண் குடுவையை சுற்றி என்ன செஞ்சுருங்கன்னா அத்தர், புனுகு, செவ்வாது, கோரோசனை இதெல்லாம் நல்லா கலந்து அந்த மண் குடுவையுடைய உள்புறமும் வெளிப்புறமும் நல்லா தடவிடுங்க. தடவி முடித்த பிறகு பஞ்சவர்ண நூல், இல்லை அப்படின்னா கருப்பு நூல், இல்லை அப்படின்னா மஞ்சள் நூல், சரிங்களா? இந்த நூல்கள் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த நூலை என்ன செஞ்சுக்குங்கன்னா, இந்த கோவில் கும்பாபிஷேகங்களில் கலசம் கட்டுவாங்க. கலசம் அதாவது கலசம் தண்ணி வச்சு செம்பு வச்சு அது மேலே மாயில வச்சு அந்த மாதிரி கலசம் தயார் பண்ணுவோம். அதே போல் அந்த கலசத்தில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா நூல் சுற்றிருப்பாங்க. அதே போல் அந்த மண் சிறிய அளவிலான நீங்கள் வாங்கியிருப்பீங்க பாருங்கள், அந்த மண் குடுவையில் அந்த கலசத்தில் நூல் சுற்றுற மாதிரி அந்த மண் குடுவையில் அந்த நூலை சுற்றணும். இந்த நூலை சுற்றும் போது என்ன செய்றீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த நூலை சுற்றணும். இப்போ நூலை சுற்றி நீங்கள் நூலை சுற்றி முடித்த பிறகு அந்த குடுவைக்கு என்ன செஞ்சீங்கன்னா மஞ்சள், சந்தனம், குங்குமம் இதெல்லாம் என்ன செஞ்சுருங்கன்னா அந்த குடுவைக்கு சுற்றி ஒரு 3 இடங்களில் வச்சிடணும். வச்சுட்டு வாயில் பகுதியிலையும் 3 இடங்களில் சந்தனம், குங்குமம்லாம் வச்சு முடித்த பிறகு என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருப்பீங்க பாருங்கள் அந்த மூலிகைகளுடைய சாம்பல் கலந்த விபூதி. அந்த விபூதியை என்ன செய்கிறீங்கன்னா அந்த குடுவைக்குள்ளே என்ன செஞ்சுருங்கன்னா போட்டுருங்க, மண் குடுவைக்குள்ளே போட்டுருங்க. இப்படி மண் குடுவைக்குள்ளே போட்ட பிறகு உங்கள்கிட்ட ஏதாவது உச்சாடன, நல்லா கவனமாக கேட்டுங்க, பஞ்சாட்சர உச்சாடன எந்திரத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த குடுவைக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சுக்கிங்கன்னா அந்த எந்திரத்தில் வரைஞ்சி அந்த எந்திரத்தை சுருட்டி என்ன செஞ்சுக்கிங்கன்னா அந்த குடுவைக்குள்ளே வச்சிருக்கு. சரிங்களா? இப்படி அந்த குடுவைக்குள்ளே வச்சுட்டு அந்த குடுவையை என்ன செய்றீங்கன்னா பஞ்சவர்ண பட்டு துணி இருந்துச்சு, இல்லை அப்படின்னா நீல நிற பட்டு துணி, இல்லை அப்படின்னா கருப்பு நிற பட்டு துணி, இந்த 3ல் எந்த துணி இருக்கோ அந்த துணியை என்ன செய்றீங்கன்னா அப்படியே அந்த குடுவையோடைய வாயில் பகுதியை நூல் போட்டு கட்டிடுங்க. கட்டி முடித்த பிறகு பூஜை ரூமில் உங்களுடைய பூஜை ரூமில் என்ன செய்றீங்கன்னா உங்கள் முன்னாடி ஒரு தலை வாழை இலை விரித்து அந்த தலை வாழை இலையில் நவதானியங்களை பரப்பி, இல்லை நெல் இருந்துச்சு அப்படின்னா நெல்லை பரப்பி நீங்கள் என்ன செய்றீங்கன்னா நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்க குடுவையை அவங்க முன்னாடி வச்சுருங்க. இப்படி உங்கள் முன்னாடி அந்த குடுவையை வச்சுக்கிட்டு அந்த குடுவைக்கு பக்கத்தில் ஒரு மண் அகல் விளக்கில் பஞ்ச தீப எண்ணெய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சரிங்களா? அந்த பஞ்ச தீப எண்ணெயை வாங்கிக்கிங்க. அப்படி அந்த பஞ்ச தீப எண்ணெயை வாங்கிக்கிட்டு அந்த குடுவைக்கு பக்கத்தில் உங்கள் முன்னாடி அந்த பஞ்ச தீப எண்ணெய் எரியிற மாதிரி ஏற்றி வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 11 நாளைக்கு என்ன செய்யணும்னா அந்த குடுவைக்கு உரு கொடுக்கணும். சரிங்களா? அந்த குடுவைக்கு மந்திர உரு கொடுக்கணும். நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. இந்த 11 நாட்களுமே சுத்தமாக கண்ணியமாக எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருக்கிறாங்களோ அதே போலேயே விரதம் இருந்து தான் அந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். சரிங்களா? இப்படி அந்த மந்திரத்தை நம்ம 11 நாட்கள் சொல்லி முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டிலுடைய வாசலில் என்ன செய்றீங்கன்னா ஒரு அடிக்கு ஆழம் நோண்டி என்ன செஞ்சீங்கன்னா அந்த குடுவையா யார் செய்வனையினால் ரொம்ப பாதிப்படைகிறாங்களோ, இல்லை எந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வனையினால் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இந்த செய்வனை ஏவல் இந்த மாதிரி மாந்திரிக பிரச்சனையினால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அந்த நபருடைய வீட்டில் வாசலில் என்ன செய்றீங்கன்னா அந்த குடுவையை நோண்டி பதைச்சிட்டிங்க அப்படின்னா காலத்துக்கும் எந்த ஒரு செய்வனை சூனியமும் பக்கத்தில் நெருங்காது. சரிங்களா? அந்த சக்தி, அந்த குடுவையில் இருக்கக்கூடிய சக்தியை மீறி எந்த ஒரு மந்திர சக்தியுமே அந்த இடத்துல வேலை செய்யாது. சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த குடுவை தான் இந்த பைரவ குடுவை. சரிங்களா? எங்களுடைய குருமார்கள் இந்த விஷயத்தை, அதாவது எதிலையுமே வழியே கிடைக்காத நிலையில் இந்த பைரவ குடுவையை எந்த இடத்துல பிதைக்கிறாங்களோ அந்த இடத்துல எப்பேற்பட்ட ஏவலாக இருக்கட்டும், பில்லியாக இருக்கட்டும், சூனியம், மாந்திரிக பிரச்சனைகளுடைய சக்தி அங்கே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடுவையை பார்த்தீங்கன்னா அஷ்ட பைரவர்கள் இருப்பதாக ஐதீகம். காசியில் எப்படி சிவபெருமானையும் காளிக்கும் காவலாக அஷ்ட பைரவர்கள் இருக்கிறாங்களோ அந்த அஷ்ட பைரவர்களுமே இந்த குடுவையில் இருப்பதாக
ஐதீகம். இந்த குடுவையிலுடைய இருக்கக்கூடிய அந்த மூலிகையும் அஷ்டபைரவர்களும் இருக்கிறதாக ஐதீகம். சரிங்களா? அதனால இந்த குடுவையை ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இதோடைய சக்தியே வேற. என்னட்ட தேடி வரக்கூடிய அன்பு பக்தர்களுக்கு நான் இந்த குடுவையை தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த நான் அனுபவத்தில் கை கண்ட முறை. சரிங்களா? இந்த குடுவையை நான் கொடுத்துட்டேன். அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சில மாந்திரிக பிரச்சனைலாம் நிரந்தரமாக தீர்வு கிடச்சிருக்கு அவங்களுக்கு. சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த குடுவை தான் இந்த குடுவை. பார்த்தீங்கன்னா, இந்த குடுவைக்கு மந்திர உரு கொடுக்கறது முக்கியம். அதாவது மந்திர உரு கொடுக்கறது 11 நாட்கள், மொத்தம் 11 நாட்கள். அமாவாசையில் இருந்து இந்த பூஜையை அமாவாசையில் தொடங்கணும், இல்லைன்னா தேய்பிரை அஷ்டமியில் தொடங்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்கிக்கிங்க. சரிங்களா? இந்த பூஜையை மொத்தம் 11 நாட்கள் இந்த பூஜையை என்ன செய்யணும்னா தொடங்கியிருக்கணும். சரிங்களா? இப்படி 11 நாட்கள் முடித்த பிறகு 11ஆவது நாள் அந்த பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த பைரவ குடுவைக்கு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு என்ன செஞ்சிருங்கன்னா அந்த பூஜை போட்டுருங்க. பூஜை முடித்த பிறகு மொத்தம் 11 நாட்கள் இந்த மந்திர உரு கொடுத்த பிறகு இந்த குடுவை என்ன செஞ்சிடும்னா தயாராகிடும். சரிங்களா? நான் ஸ்க்ரீனில் மந்திரம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. சரிங்களா? அதாவது இந்த குடுவையை எந்த வீட்டில் நீங்கள் விதைக்கிறீங்களோ இதை எதிர்த்து எந்த ஒரு ஏவல், செய்வனை, பில்லி, சூனியமும் வேலை செய்யாது. அற்புதமாக வேலை செய்யும். நான் எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்லாமல் தான் உங்களுக்கு நான் இதை சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதனால் இது இந்த மாதிரி ஏவல், பில்லி, செய்வனை, சூனியினால் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அல்வா கோப்பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே ஒரு லைக் ஒன்று கொடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.